ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வரரே போற்றி போற்றி. விஸ்வம் எனும் இப்பிரபஞ்சத்தின் ஈஸ்வரனாகிய ஸ்ரீ விஸ்வேஸ்வரரின் ஆசிகள். ஸ்ரீசக்கர தியானம் என்பது தேவி உபாசகர்களின் உன்னத வழிபாட்டு முறையாகும். தேவியினை இல்லத்திற்கு அழைத்து ஆராதித்து பூஜிப்பது இயக்கத்திற்கான ஆற்றல்களை அருளிடும். யுக கால எல்லையிலோ தேவியருக்கு நன்றி உரைத்து ஒடுங்குவதற்கு உதவிகள் புரிவதே நன்று. ஸ்ரீ விஸ்வேஸ்வரராகிய யாம் ஆற்றக்கூடிய செயல்கள் என்பது இப்பிரபஞ்சத்திற்கே உரித்தானதாகும். ஓர் தனித்த மானுடரை காப்பது எமது நோக்கமல்ல. இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் சீரமைக்கப்படல் வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். மனிதர்கள் தங்களுடைய இயக்கத்தினை சீரமைத்துக் கொண்டால் இப்பிரபஞ்சமே சீரமைக்கப்படும் என்பதே சத்தியமாகும். எனினும் மனிதர்களை சீரமைப்பதனைக் காட்டிலும் இப்பிரபஞ்சத்தினை சீரமைப்பதே எமக்கு எளிதான பணியாக அமைந்திருக்கும். காசியில் உரைகின்ற விஸ்வநாதராகவும் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற விஸ்வேஸ்வரராகவும் மலர்ந்து இயங்கிடும் யாம் இத்தருணம் முதல் உருகி கரைந்து இயங்கிடுவோம். விஸ்வேஸ்வரராகிய எமது பணி மானுட ஆன்மாக்களுக்கு மோட்சம் அருள்வதொன்றே. ஓர் ஆன்மாவானது தகுதி பெறாவிடினும் எமை சரணடைந்து விட்டால் வீடு பேறு அருள்வது எமது தன்மையாகும். இப்பிரபஞ்சத்திலும் இதே பணியினை ஏற்றுள்ளோம். விஸ்வநாதராக மானுடர்களுக்கும் விஸ்வேஸ்வரராக இப்பிரபஞ்சத்திற்கும் யாம் அருள் புரிந்திடுவோம். ஈசனின் ஒரு பிரிவு ஆற்றலாக மலர்ந்து இயங்கும் யாம் துல்லியமாய் இயங்கி எண்ணற்ற ஆற்றல்களை இப்புவியோடு பிணைத்தும் செயல்புரிகின்றோம். ஓர் மானுட உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலே உயிர் சக்தி என்றே அழைக்கப்படுகின்றது. உயிரோடு இயங்கும் வரை மனிதர்களுக்கு மோட்சம் குறித்த ஈர்ப்பினை வழங்குவோம். உடலில் இருந்து உயிரானது புறம் நீங்கிய பின்னர் உயிர் சக்தியினை எம்மோடு பிணைத்து செயலாற்றிடுவோம். மனிதர்கள் பிறவாமை வேண்டியே எமை ஆராதிக்கின்றனர். காசிமா நகரினிலே எமது ஆற்றல்களை பிரதிஷ்டை கண்டுள்ள யாம் இத்தருணம் முதல் மாறுபட்ட இயக்கங்களை ஏற்றிடுவோம். இப்பூ உலகினில் ஒரு வகை இயக்கமும் மானுட சிரசினில் மாற்று வகை இயக்கமும் ஏற்றிடும் யாம் இப்பிரபஞ்சத்தினில் ஓர் எழிலான இயக்கத்தினை உருவாக்கியுள்ளோம். முதன்மையாக மானுட ஆன்மாவினில் கலப்புற்றுள்ள ஓர் ஆன்மக்கரு எனும் சிவத்துளியானது எச்செயல் ஆற்றிடும் என்றறிக. விஸ்வேஸ்வரர் எனும் நாமம் ஏற்றிட்ட ஆன்மத் துகளானது ஒரு மாபெரும் பணியினை ஏற்கும். மானுடர்களுக்கு முக்தியினை அருளக்கூடிய ஆற்றல் என்பது விஸ்வேஸ்வர துகளுக்கு உண்டு. எவ்விதம் என்றறிக. ஒரு மனிதன்
அத்வைத சித்தாந்தங்களில் மூழ்கி சைவ நெறிகளினால் ஆட்கொள்ளப்படும் தருணத்தில் சிவனாரின் மீது பூரண பற்றுதல்கள் உருவாகும். சிவ ஆற்றல்களால் ஆட்கொள்ளப்பட்ட மானுட ஆன்மாக்களில் உள்ள விஸ்வேஸ்வர அணுத்துகள் எனும் ஆத்ம கருவானது இறுதியில் சிரசினை அடைந்து ஞான அணுவாய் வீற்றிருந்து உயிரினையும் மனதினையும் ஒடுக்கி உன்னத செயலாற்றிடும். விஸ்வேஸ்வர துகள் என்பது எந்த ஒரு மனிதரின் சிரசினிலும் சிறைபட இயலாத துகளாகும். எனினும் விஸ்வேஸ்வர துகள் எனும் ஆத்ம கருவானது சிரசினை அடைந்தால் மாத்திரமே முக்தி என்பது கிட்டும். விஸ்வேஸ்வர துகள் என்பது சிரசினில் உட்பிரவேசம் கண்டால் அதன் பின்னர் மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆசையும் தோன்றாது, எந்த ஒரு ஆன்மக் கருவும் சிறைப்படாது. இறுதி பிறவியின் சாட்சியாக விஸ்வேஸ்வர துகள் செயலாற்றிடும். அதன் பொருட்டே சிவனாரை வழிபடுவது அனைத்தினையும் துறப்பதற்கு சமானம் என்றே உரைக்கப்படுகின்றது. விஸ்வேஸ்வர துகள் சிரசினில் அமர்ந்துவிட்டால் உயிரானது ஆற்றல்களை அருளிட சிரசினில் பரவி இயங்கிடவும் இயலாது. உயிரின் ஒடுக்கமே நிகழ்ந்தேறிடும். இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்ளும் அகத்தியரின் அன்பு சீடர்கள் இத்தத்துவங்களை விச்ராந்தியாக ஏற்க வேண்டும். காரணம் யாதெனில் தேவி விசாலாட்சியின் ஒடுக்கமாகும். எண்ணற்ற தேவியருடன் ஒடுக்கம் காண்கின்ற விசாலாட்சி தேவியானவர் இத்தருணத்தில் அதீத வெப்பத்தினை பொழிந்து எமது பாதரச தன்மையினை உருக்கி உள்ளார். யாம் ஓர் அணுவாகவே சிரசினில் குடிகொண்டால் உயிரின் ஆசையும் தேவையும் குன்றிவிடும். யாமோ உருகியே செயல்புரிய துவங்குவதினால் உயிரின் பணி முற்றிலுமாக ஒடுக்கப்படும். முக்தியை தவிர, ஈசனை அடைவதனை தவிர வேறு எந்த ஒரு நிலையும் சித்திக்காது. யாம் உருகி பாதரச ஆற்றலாய் குருதியில் கலப்புறும் தருணத்தில் பற்பல நரம்பிழைகள் வெடித்து துண்டிக்கப்படும். ஆற்றல்களை உடல் முழுவதும் எடுத்துச் செல்லுகின்ற நரம்பிழைகள் பலவும் சூட்சமமாய் மாற்றியே அமைக்கப்படும். விஸ்வேஸ்வர துகளாகிய யாம் உருகி குருதியில் உட்கலந்தால் முதன்மையாக பற்பல தேவையற்ற ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்துகின்ற நரம்பிழைகளை துண்டித்தே செயல் புரிவோம். எமது தன்மை என்பது பூரண விடுதலை ஒன்றே. எமது இயக்கம் என்பது யாதெனில் ஓர் மானுட ஆன்மா முக்தி பெற இறுதியாய் சிரசினில் உட்புகுந்து செயலாற்றுவதே ஆகும். ஸ்ரீ விஸ்வேஸ்வரராகிய யாம் ஒவ்வொரு மானுடரும் எத்தருணத்தில் தங்களுக்கு முக்தி வேண்டும் என்றே பிரார்த்திக்கின்றனரோ அத்தருணத்தில் மாத்திரமே உட்கலந்து இயங்கிடுவோம். பூமியும் எத்தருணத்தில் தனது இயக்கம் போதும் என்று கருதுகின்றதோ அத்தருணத்தில் விடுவிக்கப்படும். எவ்விதம் பூமியானது தனது இயக்கத்தினை துறந்து முக்தி பெற வேண்டும் எனும் தன்மையினை ஏற்கும் என்றறிக. பூமியின் சுழற்சியில் அதிக கழிவுகளின் தன்மை என்பது கூடினால்
நில வெடிப்புகளும் நீர் பிரளயங்களும் உருவாகும் பூமி கிரகமானது பொறுமையின் சிகரமாய் அறியப்படுகின்றது. இயற்கையின் அன்னையாய் திகழ்கின்றது. இருப்பினும் மானுட இயக்கங்களின் மூலம் உருவாகும் அதீத கழிவுகளை தன்னுள் ஏற்கும் தருணத்தில் நிலம் மற்றும் நீரின் மூலம் அவற்றை வெளியேற்றிடவே முற்படுகின்றது. பிரளய காலங்கள் உதித்தவுடன் ஸ்ரீ விஸ்வேஸ்வரராகிய யாம் ஈசனின் நேரிடை ஆற்றல்களை ஏற்று பூமியின் மையம் வரை பாய்ந்து சென்று அனைத்து கழிவுகளையும் நீக்கி பூமி கிரகத்திற்கு முக்தி அருளிடுவோம். பூமியானது முக்தி பெற விழைகின்றது என்பதனை உணர்த்துவதே பிரளய கால அம்சங்களாகும். இப்பிரபஞ்சத்திலும் இவை நிகழ்வதுண்டு. பற்பல விண் ஆற்றல்கள் ஒன்று கூடும் தருணத்தில் ஆங்கே அதீத அழுத்தமும் வெடிப்புகளும் உருவாகும். அவற்றை சமணமுறச் செய்வதே எமது பணியாகும். மானுட சிரசுகளிலே இத்தருணத்தில் உருகியே கலப்புறுவதினால் யாம் கழிவுகளை நீக்குவதுடன் சீரற்ற அனைத்தினையும் சீருற அமைத்திடுவோம். ஸ்ரீ விஸ்வேஸ்வரராகிய யாம் பற்பல நரம்பிழைகளை துண்டித்தே செயல் புரிந்திடுவோம். ஓர் உன்னத ஆற்றலாய் மலர்ந்திருப்போம். புதிய நரம்பிழைகளை உருவாக்கி புதிய மார்க்கத்தினில் செலுத்தியும் செயல் புரிந்திடுவோம். காசி விஸ்வநாதர் என்றுமே எமை போற்றி பூஜிக்கும் அன்பு மானுடர்கள் சத்தியம் உணர வேண்டும். ஆற்றல் பரிமாற்றங்கள் என்பது எமது இயக்கத்தினில் முழுமை அடையும். தேவையற்ற நரம்பிழைகள் செயலிழக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்களும் நீங்கிவிடும். உருகியே உட்கலக்கும் யாம் இனி எந்த ஒரு ஆன்மத்துகளும் சிரசினில் சிறைப்பட அனுமதியோம். யாமே இறுதியாய் சிரசினில் உட்கலக்கும் ஆற்றல்களாவோம். காசி மாநகரம் தனில் வீற்றிருந்து அருள் புரியும் யாம் ஆங்கே சூழ்கின்ற மானுட ஆன்மாக்களிலும் உட்கலந்து செயல் புரிவோம். ஆசைகளும் பற்றுகளும் விடுபட உதவிடுவோம். மேலும் ஓர் துகள் சிரசினிலே சிறைபடாது காத்திடுவோம். மேலும் சிறைப்பட்ட அனைத்தினையும் விடுவிப்போம். முக்தி என்பது குறித்த சத்திய ஞானத்தினை போதிக்கும். அன்பும் கருணையும் பெருகி இறுதியில் காருண்ய ஆற்றல்கள் நிறைந்திடவும் யாமே வழிவகை புரிந்திடுவோம். எமது இருப்பு நிலையினை உணர்ந்து ஏற்க கடவது. பூரண முக்தியும் பூரண ஞானமும் சித்திக்க ஸ்ரீ விஸ்வேஸ்வரரின் பூரண ஆசிகள்.